சார் வந்து காமராஜர் ஒரு ஆசிரியர் வந்து மேடையில ஏறி இறங்கி பேசினாங்க. இன்றைய காமராஜர் வந்து விஜய் ஐயா தான். இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க நேரிட்டு தான் எங்க தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. அதை நம்ம இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது காமராஜருங்கிறவர் யாருன்னு அந்த சொன்னார்ல, அவருக்கும் காமராஜர் யாருன்னு தெரியாது. ஆசிரியர் அதான் ஆசிரியருக்கு தெரியல. அவர் என்ன படிச்சாரோ காமராஜரை படிக்கல, அது தெரியுதுல்ல. காமராஜர் 50 படம் நடிச்சு முதலமைச்சரா வரல, அரசியலுக்கு வரல. அது அடிப்படையில எதையாவது பேசி வைக்கிறது. ஆசிரியர் பேசணும். இப்ப முதல்வர் ஐயா வந்து ஐயா கருணாநிதி பிறந்த நாளை வந்து செம்மொழி நாள்னு சொன்னா கட்சிக்காரன் ஏற்பான். தமிழ் மக்கள் இந்த இன உணர்வு மாணவன் உண்ட தமிழன் ஏற்பானா? செம்மொழி நாள்னா அது சொல்றதுக்கு எத்தனை இருக்கு, எவ்வளவு பெரிய இருக்கான். இலக்கியம் தமிழ் இலக்கியம் செத்து போன போது பெருமழையா பெஞ்சு உயிர் பிச்சப்பா பெரும்பாவலன் இருக்கான். எங்களுடைய பாட்டன் பாரதி இருக்கான், புரட்சி பாவலன் இருக்கான், மொழிக்காக கியாப்பை விஸ்வநாதன் இருக்கார், அண்ணல் தங்க இருக்கார், மறைமலையடிகள் எங்கள் மொழிக்காக போராடி உயிர் நீத்த செம்மொழி நாள்னு முதலா ஒருத்தன் உயிர் நீத்தான் பாரு. என் பாட்டன் நடேசன், தாளமுத்து நடேசன் போட்டிருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல. மொழிக்காக முதல் உயிர் நீத்த அந்த நடேசனார், அவர் நடராஜன், தாளமுத்து நடராஜன். அந்த நடராஜன் என்னைக்கு இறந்தானோ அந்த நாளதான் செம்மொழி நாளா வைக்கணும். அதான் நடக்கும். அதான் நடக்கும். இப்ப ஆசைக்கு அறிவிச்சு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியா மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவற இடத்துக்கு வேணாம், பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ.